சுட சுட சாதத்துல கொஞ்சமா நெய் ஊத்தி இந்த மணத்தக்காளி வத்த குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஒரு புடி இல்லைங்க 10 புடி சாப்பிடுவீங்க. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். இந்த மணத்தக்காளி வத்த குழம்பு ரெசிபி தான் இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஒரு கடாயில ஒரு அரை டீஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்து ஒரு கப் அளவுக்கு மணத்தக்காளி விதையை அதுல சேர்த்து நல்லா வறுத்து ஒரு பிளேட்ல மாத்தி வச்சுக்கோங்க. அதே கடாயில 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 10 பல்லு பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து பூண்டு நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி வச்சிருந்தேன். அதையும் இதோட சேர்த்துக்கிட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கிட்டு இது கூட ஒரு மீடியம் சைஸ்ல ஒரு தக்காளி நறுக்கி வச்சிருந்தேன். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பை இதோடயே சேர்த்துக்கிட்டு தக்காளி நல்லா குழஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கிட்டேன். பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி வச்சிருந்தேன். அந்த புளி கரைசலை இதோட சேர்த்துக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். கூடவே ஒரு அரை டீஸ்பூன் போல பெருங்காயத்தூள் சேர்த்து இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வர அளவுக்கு விட்டுட்டேன். ஒரு 2 நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் வறுத்து வச்சிருந்த மணத்தக்காளி விதையை இதோட சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு குழம்பு திக்காகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுறணும். இந்த அளவுக்கு நல்லா குழம்பு திக்கானதும் ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு, கொஞ்சமா வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறமா வந்ததும் குழம்புல சேர்த்து விட்டீங்கன்னா கமகமான மணத்தக்காளி வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணுங்க.